நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோதி வருடம் தமிழ் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி 2024 செப்டம்பர் 30 பஞ்சாங்க முறைப்படி எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. தமிழ் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி 2024 செப்டம்பர் 30 அன்று காலை 6:01 சூரியன் உதயமாகுதுங்க. முதலாவதாக பிரம்ம முகூர்த்தம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4:25 முதல் 5:13 வரை பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்குங்க. அடுத்து திதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 7:06 வரை திரையோதசி திதி, அதன் பின்னர் சதுர்தசி திதி நடக்குதுங்க. அடுத்து நட்சத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 6:18 வரை மகம் நட்சத்திரம், அதன் பின்னர் பூரம் நட்சத்திரம் நடக்குதுங்க. அடுத்து யோகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 1:17 வரை சுபம் யோகம் நடக்குதுங்க. அடுத்து கரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 7:07 வரை வனசை கரணம், அதன் பின்னர் பத்திரை கரணம் நடக்குதுங்க. அடுத்து சூலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூலம் கிழக்கு திசையில் இருக்குங்க. அடுத்து பரிகாரம். இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா தயிர். அடுத்து ராகு காலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 7:31 முதல் காலை 9 மணி வரை ராகு காலம் நடக்குதுங்க. அடுத்து யமகண்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 10:29 முதல் 11:58 வரை யமகண்ட நேரம் நடக்குதுங்க. அடுத்து குளிகை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் 1:28 முதல் 2:57 வரை குளிகை காலம் நடக்குதுங்க. அடுத்து நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழ்நோக்கு நாளாக இருக்குங்க. பிறை பார்த்தீங்கன்னா தேய்பிறையா இருக்குங்க. அடுத்து நல்ல நேரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 6:15 முதல் 7:15 வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரமாக இருக்குங்க. மாலை 3:15 முதல் 4:15 வரை சுப முகூர்த்தமான நல்ல நேரமாக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு சிவபெருமான வழிபடுவதால நன்மை உண்டாகுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாலை 5:55க்கு சூரியன் அஸ்தமனமாகி இன்றைய பகல் பொழுது நிறைவு பெறுதுங்க. என் உறவுகள் அனைவருக்கும் முருகப்பெருமான் அருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைந்து ஆனந்தமாய் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.